3வது அதிகாரத்துல 13, 14, 15, 16, 17, 18 வசனம். 13 இருந்து 18 வரைக்கும் 5 வசனங்களை நான் வாசிக்க போறேன். எல்லாம் எழுதிங்களா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13 தொடங்கி அதனுடைய கடைசி வரைக்கும் சத்தமா நம்ம வாசிக்க போறோம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? வாசிக்க ஆரம்பிப்போமா? மேலும் ஒளிந்து போவதின் முடிவு இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடி மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. அவருடைய மனது கடினப்பட்டு இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்க அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு ஒரு இருதயத்தின் மேல் இருக்கிறது. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுத்து போடப்படும். கர்த்தருடைய ஆவியை கொண்டவர் விடுதலை உள்ளது. நாம் எல்லாரும் திறந்த முகமாறி கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தாக்கி மகிமையிலே மறுபடுகிறோம். சத்தம் ஒரு முறையா சொல்லுவோம். ஆமென். நன்றி பிதாவே. வார்த்தைகளை தியானிக்க இருக்கிற எங்களோட பேச நடக்கும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பரலோக பிதாவே. அல்லேலூயா. 13வது வசனத்தை வாசிக்கமா? 13வது வசனம் வாசிங்க. மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. நாங்கள் போடுகிறது சொல்லுவோமா? எல்லாம் சொல்லுவோமா? கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. நாங்கள் போடுவதில்லை. மோசே போட்ட முக்காட நாங்க போட மாட்டோம். மோசே போட்ட முக்காட நாங்க போட மாட்டோம். என்னது? ஒளிந்து போகிற மகிமை, ஒளியாத மகிமைக்கு நாங்கள் பிரயாசப்படுகிறோம். அல்லேலூயா. அன்பான நம்பிக்கையின் வாச திருச்செய்தியின் பிள்ளைகளே, இந்த செய்தியை வாட்ஸ்அப் ஆன்லைன் மூலமா, பேஸ்புக் மூலமா, வாட்ஸ்அப் மூலமா கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் எல்லாருக்கும் யாருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நம்மோடு பேசுவாரா இல்லையா? அந்த வசனத்துல முக்கியமான ஒரு காரியம் என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, என்ன இருக்குது? முக்காடு. முக்காடுனா என்ன? முக்காடுனா என்ன? முக்காடு அப்படின்னா என்ன? முக்காடு முக்காடுனா என்ன சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. தலையில போட்டதுன்னு சொல்றாங்க. வேற என்ன முக்காடு? முக்காடு முக்காடுன்னா முகத்துக்கு காடு போடுது. என்னது? முகத்தை மூடிக்கொள். முகத்தை மூடிக்கொள். நம்ம என்ன சொல்றோம்? தலையை மூடிக்கிறோம். முக்காடு எது போடுறோம்? தலையை மாத்திரம் மூடிக்கொள் இல்ல. ஆனா முக்காடு அப்படின்னு என்ன சொல்றாங்க? முழுதும் மறைச்சு முகம்லாம் மூடிக்கொள்ளணும். அதுதான் முக்காடு. அப்போ ஒரு முக்காடை போட்டிருந்தா நம்ம முகம் யாருக்கு தெரியுமா? அப்படி முகம் யாருக்கும் வெளிப்பட முடியுமா? முடியாது இல்லையா? இன்னைக்கு ஏன் அப்படின்னா, நம்ம அருமையான முஸ்லீம் சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா, சகோதரி என்ன பண்ணுவாங்க? அந்த முகத்தை மூடிக்கொள்வாங்க, யாரும் பார்க்க கூடாது அப்படி சொல்லி முகத்தை முழுவதும் முக்காடு போட்டு செய்றாங்க, மூடிக்கொள்கிறாங்க. நம்முடைய சபையில என்ன சொல்றோம்? தலை முடியை மூடிக்கொள்ள அப்படின்னு. ஏன்னா முடி கீழே விழுந்துடக்கூடாது. இருக்கு முடி கீழே விழுந்துடக்கூடாது இல்ல. ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்னா, ஏன் முக்காடு போடுறீங்க யாருக்கா தெரியுமா? ஏன் முக்காடு போட்டுக்கிறீங்க கோயில்ல வந்து? ஏன் போடணும் உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? பவுல் சொன்னாரு. என்ன சொன்னாரு? நீ முக்காடு போடணும்னா முடியெல்லாம் வெட்டி போட்டு அப்படின்னாரு. முக்காடு அப்படின்னு அதுக்கு அர்த்தம் இல்ல. ஆனா இன்னைக்கு உள்ள புதிய பாட்டின் காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் எதை பாக்குறாரு? முக்காடைய பாக்குறாரு. ஆண்டவர் எதை பார்க்கிறது? நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவன். மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறான். இருதயம் எப்படி இருக்கிற? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கறதுனால நம்ம முக்காடு முக்கியமானதல்ல, நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக முக்கியமா இருக்கணும்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப இந்த முக்காடு எது குறிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, வஸ்திரத்தை குறிக்கிறது. ஒரு துணியினால மூடுகிறோம். நீங்க சிரியாவின் படை வீரர்கள்
இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தை முற்றுகை போடும்போது ஒரு சிறுபண்ணை பிடிச்சிட்டு போனாங்க. நமக்கு எல்லாம் தெரியும். நாகமானுக்கு செய்தி சொல்லப்படுது. நாகமான் அவங்க ராஜா கிட்ட போய் சொல்றாரு. அந்த சீரியா ராஜா இஸ்ரவேல் ராஜாவுக்கு நிருபவங்களை கொடுக்கிறாரு. அந்த நிருபவத்தை கொண்டு வந்து கொடுத்தவங்க இஸ்ரவேல் ராஜா என்ன சொல்றாரு, அவருடைய சட்டைகள் எல்லாம் கிழித்து கொண்டு சொல்றாரு, நான் கடவுளா, நான் ஒரு குஷ்டரோகியை சுகப்படுத்துவதற்கு என்னால முடியுமா, நான் கடவுளா என்று சொல்லி தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டான்னு சொல்லிப்பான். அப்படின்னா முக்காடு நீங்களும் நான் என்ன செய்யணும், முக்காடு நீங்க ஒரு சின்ன காரியம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நீங்க மோசேயின் காலங்களை பாத்தீங்கன்னா மோசே என்ன செய்தாரு, வாசிங்களா? ஆதி ஆகமம் வாசிப்பாங்க, அந்த அதிகாரத்துல வாசிக்கலாமா? ஆதி ஆகமம் இல்ல யாத்திரையாகமம் 34-33 வாசிங்க. மோசே அவர்களோட பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். மோசே ஜனங்களோடு பேசும்போது தன் முகத்தை மூடிக்கொண்டான். ஏன் மூடிக்கொண்டான் அப்படின்னா 40 நாள் தேவனுடைய பிரசன்னத்துல அவன் இருந்ததுனால தேவனுடைய பிரசன்னம் யாருக்குள்ள வந்துருச்சு, மோசேக்குள்ள வந்து அவனுடைய முகம் தேவனுடைய முகத்தை போல பிரகாசமா இருந்ததுனால ஜனங்கள் என்ன செய்ய முடியல, அந்த பிரகாசத்தை பார்க்க முடியல. அதனால நினைச்ச மோசே அந்த பிரகாசத்துக்கு ஒரு முக்காடு போட்டு மூடிப்பட்டான். சரியா தவறா? சரியா தவறா? பைபிள் இருக்க வசனம் அப்படியே ஏற்றுக்கொள்ள கூடாது, ஆராய்ந்து பாருங்க இல்லையா? சரியா தவறான்னு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல ஒருவேளை ஜனங்கள் அந்த அசுத்தங்கள் அக்கிரமங்கள்ல இருந்ததுனால இந்த வெளிச்சத்தின் ஒளியை காண முடியாதபடி மோசே காண்பிக்காதபடி முக்காடை போட்டு கொண்டா நாங்க போடுகிறது இல்லைன்னு சொல்லி கொரிந்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்றத பார்க்கணும். அப்படின்னா இந்த முக்காடு நீங்கணும்னா சில காரியத்தை என்ன செய்யணும், நம்ம விட்டு எடுக்கணும். முக்காடை எடுத்தாதான் என்ன செய்யும், இந்த முக்காடு நம்ம விட்டு நீங்க. முக்காடை போட்டு கொண்டிருந்தா முக்காடு ஒரு நாளும் நம்ம விட்டு நீங்காது. முக்காடை எடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், சில காரியங்களை நம்ம எடுத்துக்கணும். நம்ம வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நம்ம எடுத்தாதான் அந்த முக்காடு என்ன செய்ய நம்ம விட்டு விலக முடியும். அல்லேலூயா. முக்காடை எடுத்துட்டா தேவனுடைய மகிமை மோசேயின் முகத்திலிருந்து ஜனங்களுக்குள்ள பிரகாசிக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மகிமையை நம்ம முக்காடு போடக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு கொடுத்திருக்கிற வெளிச்சம் என்ன செய்யணும், அந்த வெளிச்சத்தின் பிரகாசம் மற்றவர்களுக்குள்ள போனோம். நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. மலையின் மேல இருக்கிற பட்டணம் மறைக்க மாட்டாது. வெளிச்சத்தை கொளுத்தி கட்டிலுக்கடியில வைக்க மாட்டாங்க. எங்க வைப்பாங்க, வெளிச்சத்தை கொளுத்தி முக்காடு போட மாட்டாங்க. தேவனுடைய மகிமை நமக்குள்ள வரும்போது அவருடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யும் போது அதை ஒரு நாள் முக்காடு போட்டு கவர் பண்ணவே கூடாது. அல்லேலூயா. கவர் பண்ணினா இந்த வெளிச்சமானது அடுத்தவர்களுக்கு கிடைக்காதபடி நமக்குள்ளே அடங்கி போகக்கூடிய வெளிச்சமாக இருக்கும். அல்லேலூயா. மோசேயை பாத்தீங்கன்னா என்ன செய்தாரு, மோசேயின் நாட்கள்ல மோசையோடு பிரயாணப்பட்டவங்க காலேபு யோசுவாவும் தவிர வேற யாரும் எங்க போகல, கானானுக்குள் பிரவேசிக்க முடியாதபடி மோசையுடைய முக்காடு எடுபடாததுனால அந்த பிரசன்னம் அந்த மகிமை தேவ பிள்ளைகளுக்கு போக கூடாதபடி தடை செய்ததுனால அவங்க இன்னைக்கு சில கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாதபடி தோற்று போனாங்கன்னு பார்க்கணும். இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னம் மற்றவர்களுக்குள்ள பரவதான் நம்மோடு சேர்ந்து ஒரு கூட்டணி செய்யும். பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பதற்கும் வெறுங்கையாய் தேவனுடைய சமூகத்துல போய் நாம நிக்காதபடி ஒரு கூட்டம் ஜனத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நாம நிற்க கர்த்தர் நமக்கு அந்த வெளிச்சத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா அது வரைக்கும் பயந்து பயந்து ஒளிச்சுக்கிட்டு இருந்த அப்போஸ்தலர் என்ன செய்றாங்க, அந்த பெந்தேகோஸ்து நாள்ல அவங்கள ஊற்றப்பட்ட அந்த மகிமையின் பிரசன்னத்தினால என்ன செய்றாங்க, போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல் பிரசங்கத்திலே 3000 பேர், தொடர்ந்து போக 5000 பேர், இப்படி சொல்லி ஏகப்பட்டவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஏன் அப்படின்னா தேவனுடைய பிரசன்னத்தின் முக்காடை அவங்க நீக்கி போட்டுட்டாங்க. அந்த பிரசன்னம் மற்றவர்களுக்கு ஒளியாய் பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டது. அந்த முக்காடை நீக்க செய்யணும், ஒரு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றணும். ஒன்னாவது பாருங்க, முதலாவது ஒரு முக்காடு என்ன காமிச்சாரு, வாசிங்க யோவான் 4ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. ஒரு முக்காடு சீக்கிரமா முடிங்க, ஒரு அரை மணி நேரத்துல முடிக்க நான் பாக்குறேன். அந்த ஸ்திரீ தன் குடத்தை
குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள். அல்லேலூயா. அந்த ஸ்திரீ என்னத்துக்காக போனாங்க கிணத்துக்கு? என்னத்துக்கு போனாங்க? குடத்தை இடுப்புல தூக்கிட்டு எங்க போனாங்க? கிணத்துக்கு போனாங்க. எதுக்கு போனாங்க? அந்த கிணத்துல இருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரலான்னு போனாங்க. அப்படித்தானே வேதம் சொல்லுது, அப்படிதான் வசனம் இருக்கு. ஆனா கிணத்து நண்டையில ஒருவர் அவருடைய முக்காடை களைந்து போகும்படி, அவருடைய பாவ கரைகளை விலக்கி போடும்படி, தேவனுடைய பிரசன்னத்தை அவளுக்குள்ள ஊற்றும்படி ஒருவர் நினைச்சார், அங்கே நிற்கிறார். அவருடைய பிரசன்னத்தை பார்த்த உடனே தண்ணி எடுக்க வந்தவன் என்ன செய்த? குடத்தை விட்டு விட்டு எங்க ஓடுனா? குடத்தை விட்டுட்டு எங்க ஓடுனா? நம்ம ஓடுவோமா? அன்னைக்கு இன்னைக்கு ஒருவேளை மண் குடம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போனா போட்டோம். அன்னைக்கு குடங்கள்லாம் எப்படி இருக்கும்? நல்ல பித்தாளையில இருக்கும். அன்னைக்கெல்லாம் பழைய காலத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பொண்ணு வீட்டுல என்ன செய்வாங்க? நல்ல செம்பு. எங்க ஊர்ல, இங்கெல்லாம் எப்படி சின்னிக்கு தெரியல, எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கெல்லாம் கொடுத்தாங்க. அவ்வளவு இருக்காரு, நம்ம மச்சான் இருக்காரு, எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? நல்ல செம்புலான ஒரு குடம். அப்ப எங்க ஊர்ல குட்டுவோன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியாது. என்ன ஒரு பெரிய அண்டா மாதிரி இருக்கும், இப்படி வந்து இப்படி இருக்கும், குட்டுவோம். அது வந்து என்ன, அது செம்புல இருக்கும். இதெல்லாம் கொடுப்பாங்க. அப்ப இதெல்லாம் விட்டு போட்டு நம்ம வந்துருவோமா? இதெல்லாம் வேண்டாம் வந்துருவோமா? தண்ணி எடுக்க குடத்தை தூக்கிட்டு போன ஸ்திரீ, தேவனுடைய பிரசன்னம் அவருடைய முகத்தில் இருந்த முக்காடு, அவருடைய இருதயத்தில் இருந்த முக்காடு மாற்றப்பட்ட உடனே அந்த குடமும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், இந்த பிரசன்னத்தை நான் மற்றவர்களுக்கு சொல்ல. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? நீ சொல்லவே மாட்டீங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்க. வசனத்தோடு வரவும் மாட்டீங்க. அல்லேலூயா. குடம் எனக்கு பெருசு இல்ல, எனக்குள்ள கிடைச்சிருக்க இந்த வெளிச்சத்தை நான் மற்றவர்களுக்கு சொல்லணும். என் தேசம் ரட்சிக்கப்படணும், என் கிராமம் ரட்சிக்கப்படணும். குடத்தை விட்டு விட்டு நான் எனக்குள்ள பிரசனத்தை மற்றவர்களுக்கு சொல்ல போகிறேன். அல்லேலூயா. என் முகத்துல இருக்க முக்காடை கிழிச்சு எரிஞ்சிட்டேன். அல்லேலூயா. இல்லையா? முதலாவது ஒரு முக்காடு பார்க்கணும். ரெண்டாவது பார்க்கலாமா? இன்னொரு முக்காடு நம்ம பார்க்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம் வாசிங்க. மத்தேயு 4:20. சீக்கிரம். அவர்கள் வலையை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். யாருன்னு பாத்தீங்கன்னா யாரு பிடிச்சிட்டு இருந்தா மீன்? யார் பிடிச்சாங்க? பேதுரு பிடிச்சான். அப்புறம் யார் பிடிச்சா? அந்திரேயா பிடிச்சான். அப்புறம் யார் பிடிச்சா? யோவான் பிடிச்சான். இவங்க எல்லாம் என்ன செய்றாங்க? மீன் பிடிக்கிறவங்க இல்லையா? மீன் பிடிக்கிறவங்களுக்கு எது முக்கியம்? வலை இல்லாதபடி மீன் பிடிக்க முடியாது. என்ன வேணும்? அவளுக்கு கண்டிப்பா அந்த வலை வேணும். ரெண்டாவது படகு நிச்சயமா வேணும். கடலுக்குள்ள போனாதான் மீன் பிடிக்க போக முடியுமே தவிர வெளியே இருந்து மணல்ல வலை வீசினா மீன் எல்லாம் வந்து கிடைக்காது. எங்க போனோம்? கடலின் ஆழங்களுக்குள்ள போனாதான் மீன் பிடிக்க போனோம். அந்த ஆழங்களுக்குள்ள போக முடியாத ஒரு பெரிய படகு வேணும். அதோட கூட அந்த மீன்களை பிடிக்கக்கூடிய ஒரு வலை வேணும். இதெல்லாம் அவங்க கையில இருந்தாதான் அவங்க தொழில் நடத்த முடியும். அவங்களுக்கு வியாபாரம் கிடைக்கும். இந்த வாழ்வாதாரம், அந்த மீனை பிடிச்சு வியாபாரம் பண்ணி தன்னுடைய வாழ்வாதாரத்தை அவங்க பெருக்கிக் கொள்ள அது ஏதுவா இருந்தது. அல்லேலூயா. இப்ப என்ன நடக்குது? கடற்கரையில் ஒருத்தர் வந்தாருங்க. அவர் வந்து சொன்னாரு, படகை கொஞ்சம் கொடுப்பா. நம்ம கொடுப்போமா? வண்டியை கொஞ்சம் கொடுன்னா, நான் தான் ஓட்டுறதுக்கு வச்சிருக்கேன், உங்களுக்கு எப்படி கொடுக்கறது? நீங்க நாசம் பண்ணிடுவீங்க. கர்த்தர் கொடுத்ததை கர்த்தருக்காக கொடுக்க நம்ம ஆயத்தமா இருக்கணும். எப்போ எதை கொடுக்கணும்? அவர் என்னத்தை கொடுத்தாரு உங்களுக்கு? தன்னுடைய ஜீவனையே அவர் கொடுத்தாருல்ல. இல்ல, மேலானது, எல்லாவற்றுக்கும் மேலான தன்னுடைய ஜீவனையே அவர் நமக்காக கொடுக்கும் போது நம்ம ஜீவனை கொடுப்பதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கணுமா வேண்டாமா? இல்ல, எதை வேணாலும் இழந்துருவோம். யோகுக்கு சொன்னா, சாத்தான் போய் சொன்னா என்ன சொன்னா? நீரவனை சுத்தி வேலி அடிச்சுட்டு அந்த வேலியை உடைச்சு கொஞ்சம் கூட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா பொருள் எல்லாம் நாசம் பண்ணா பரவாயில்லன்னு விட்டுட்டான். இப்ப என்ன சொல்றான்? அவனுடைய சரீரத்தை தொடுவதற்கு எனக்கு அதிகாரம் கொடு அப்படின்னு ஆண்டவர்கள் போய் தொட்டுக்கிறாங்கிறாரு. மடியெல்லாம் பொண்ணு நாத்து அடிச்சு பொண்டாட்டி சொல்றா, ஐயா உன்னை நேசிக்கிறேன் ஐயா, அன்பா நேசிக்கிறேன் ஐயா, நீ படுகிற பாட பார்த்து என்னால முடியல, செத்து போயான்னு சொல்லி யார் சொல்ற? கொஞ்சாதி சொல்ற அளவுக்கு இருந்தா கூட யோகன்னு சொல்ற, கர்த்தர் கொடுத்தார்
கர்த்தர் எடுத்து அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்ந்திருப்பது யாருடைய கிருபை? ரோட்ல நடந்து போற நாளைக்கு நம்மள காணோம். ஒரு ஹெச் ராஜான்னு ஒரு ஆள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாயை திறந்தா கிறிஸ்துவனுக்கு எதிராக பேசுவோம், எல்லாம் பேசிட்டே இருந்தான். ஒரு நாள் போய் உட்கார்ந்தா, எங்க ஒரு பெரிய பிரஸ் மீட்டிங்ல கிறிஸ்துவனுக்கு எதிராக பேசுறதுக்கு போய் உட்கார்ந்தான். ஆனா வாயை திறந்தவன ஆண்டவர் என்ன செய்தாரு? கையையும் காலையும் எடுத்து கடடா கீழே இழுத்து போட்டார். அல்லேலூயா. செஞ்சாரா இல்லையா? பிஜேபி வந்து காப்பாத்திச்சா? யார் வந்து காப்பாத்துனா? யார் வந்து அவனை காப்பாற்ற முடிஞ்சது? யாரும் இல்லை. அப்படின்னா இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே தேவனுக்காக, தேவன் நமக்கு கொடுத்திருக்க மகிமைக்காக, அவருடைய பிரசன்னம் நம்மிடத்திலிருந்து மற்றவர்கள் கடந்து போகும்படியாக நம்மை மூடி இருக்கிற முக்காடுகள் எடுக்கப்படும். அல்லேலூயா. இப்ப என்ன செய்தா பேதுரு? அந்த வலையெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு, இது வேண்டாம், எனக்கு என்ன இருக்கும், இந்நாள் வரைக்கும் என்னை கவர் பண்ணி இருந்த முக்காடு எனக்கு வேண்டாம், நான் என்ன செய்யறேன், என் தேவனுடைய பிரசன்னத்துல அவருக்காக அவர் பின்னால கடந்து போகிறேன். அல்லேலூயா. இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கினா 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 பின்னோக்கினா. முன்னால போய் முக்காட போட்டு நிக்காத. முக்காட போட்டு என்ன செய்யாத? தேவன் கொடுத்த அக்னி, தேவன் கொடுத்த மகிமை, அது பிரயோஜனப்படுவதற்காக, அது உனக்கிலிருந்து அழிந்து போவதற்காக அல்ல. அது நம்மை கொண்டு தேவன் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை செயல்படும்படி கர்த்தர் செய்கிறார். அந்த மகிமையை கொடுத்திருக்கிற அந்த மகிமையை முக்காட போட்டு கவர் பண்ணக்கூடாது. உலகத்தின் ஆசைகளை போட்டு கவர் பண்ணக்கூடாது. மாம்ச இச்சைகளை வச்சு கவர் பண்ணக்கூடாது. நம்முடைய சுயத்தை வச்சு கவர் பண்ணினா தேவன் நம்ம மேல வைத்திருக்க திட்டம் ஒரு நாள் நிறைவேறுவதற்கு நம்மே உடவே சொல்ற. அப்ப பவுல் மோசே மூடினதும் நாங்க மூட மாட்டோம். எங்களுக்கு கொடுத்திருக்க அந்த வல்லமையை நாங்க வெளிப்படுத்துவோம், மற்றவங்களுக்கு சொல்லுவோம், மற்றவர்களுக்கு அந்த வல்லமையை கொடுப்பாயா அப்படின்னு சொல்லி நினைச்சார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், மோசேன்னு சொல்றான், தேவன் கொடுத்த மகிமை எனக்குள்ள இருக்கு, அவ்வளவுதான். அல்லேலூயா. அத்தனை 40 லட்சம் ஜனங்களை கானானுக்குள்ள பிரவேசிக்கப்படாத ஒத்துட்டாயா? இல்ல, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உனக்குள்ள இருக்கு இந்த வல்லமையை நீ வெளிப்படுத்தும்படி உலகம், மாமிசம், பிசாசு இந்த முக்காடெல்லாம் நீ போட்டுட்டு இருக்காத, நான் உனக்கு போதுமானவ இருக்கு. இல்ல, மத்தேயு 6ஆம் அதிகாரம் சொல்றாரு, 33-34 வசனம் சொல்றாரு. வாசிங்க சீக்கிரம், தெரியுமே உங்களுக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் இந்த நாளை பத்தி கவலைப்படாத. இந்த நாள் அதுக்குள்ள கவலை போது நாளைக்குள்ளதே கர்த்தர் பார்ப்பார். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறவன நூற்கவில்லை, அவைகளையும் பிழை போட்டுகிற பரமபிதா அவைகளை காட்டில் மேலான நம்மை பராமரிப்பாரா இல்லையா? காப்பாரா இல்லையா? அல்லேலூயா. இரண்டாவது முக்காடச்சிதான் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாயிருந்த படகையும் வலையையும் விட்டுவிட்டு ஆண்டவருக்கு பின்னாக சென்று ஒரு பெரிய ஊழியத்தை செய்தான்னு சொல்லி நம்ம பார்க்க. வலையை விட்டுட்டா. மத்திய 4:26-22 பார்த்தீங்கன்னா அங்க இன்னொன்னு விடுறான். என்னத்தை விடுறான்? சீக்கிரம் 4:22 மத்திய படகையும் விட்டுட்டான் பார்க்கறது இருக்கா? 4:22 வாசிங்க. உடனே அவர்கள் படகையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார். படகையும் தகப்பனையும் விட்டுட்டு என்ன போயிட்டாரு? ஆண்டவருக்கு பின்னால போயிட்டு அந்த முக்காடெல்லாம் நீக்கி போட்டு ஓடி போயிட்டாங்க. சரியா? இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாமா? மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. 9:9. இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, மத்தேயு என்கிற ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அல்லேலூயா. மத்தேயு யாருங்க? மத்தேயு யாரு? அவர் பேருக்கு மத்தேயு தானே? மத்தேயு நீங்க தானே மத்தேயு? அப்படியா? வேலையெல்லாம் விட்டு வந்துட்டீங்களா? ஆண்டவர் தேடி ஒருத்தர் வேலையெல்லாம் விட்டு வந்துட்டீங்க. ஆண்டவர் போதும், இயேசு போதும். கையை வச்சு சொல்லுங்க, சொல்லுங்க, இயேசு போதும், இயேசு போதும். அல்லேலூயா. உட்கார். மத்தேயு யாரா இருந்தவரு? டாக்ஸ் கலெக்டர், பெரிய உத்தியோகஸ்தர்,
நல்ல வருமானம் வரக்கூடிய நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய நல்ல இடத்துல உட்கார்ந்து இருந்தா மத்தையும் ஒரு முக்காடை போட்டு ஜாலியா உட்கார்ந்து பணத்தை சம்பாதிச்சுட்டு இருந்தான். ஆண்டவர் போனாரு, அப்படி வெளிச்சம் மத்தைய மேல பட்ட உடனே என்ன சொன்னாரு, மத்தையவே நீ போதும்ப்பா, நீ டாக்ஸ் கலெக்ட் பண்ணது போதும், எனக்கு பின்னால வாழ்ந்தார். நினைச்சுதான் அந்த முக்காடு ஆகிய வேலை ஐயா, நான் போய் கவர்மெண்ட்டுக்கு உத்தரவாதி ஐயா, நான் இங்க சொல்லணும் ஐயா அங்க சொல்லணும் அதெல்லாம் சொல்ல நினைச்சுதான் உடனடியா எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் அசிஸ்டன்ட் சொல்லிப்பா பாத்துக்கப்பா நான் போறேன் அப்படின்னு நினைச்சுதான் முக்காடை எடுத்து விட்டு தேவன் பின்னாக போனான். தேவனுடைய மகிமை அவனுக்கு வெளிச்சமாய் இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். 1 தெசலோனிக்கேயர் 1:9 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 1:9 அங்க ஒரு வசனம் இருக்கு, நல்ல வசனம். பைபிள் இல்லையோ உங்க பைபிள்ல 1 தெசலோனிக்கேயர் இல்லையோ? தொழாவது பார்த்து இல்ல போல இருக்கு. ஏனெனில் அவர்கள் தாமே ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஆராதனை செய்யும்படி விக்கிரகங்களையும் விட்டு வந்தாங்க. அல்லேலூயா. இந்த விக்கிரகங்கிறது ஒரு பெரிய முக்காடு நம்மகிட்ட எப்பவுமே இருக்கு. என்ன விக்கிரம்னா, விக்கிரம் என்கிற பண ஆசை, விக்கிரம் என்கிற அந்தஸ்து ஆசை, விக்கிரம் என்கிற பில்லி சூனியம் பண்ற அடுத்தவனுக்கு விரோதமா செய்யற காரியம் எல்லாமே விக்கிரம். என்ன சொல்றாங்க, அன்னைக்கு இருந்த அந்த தெசலோனிக்கே பட்டணத்துக்காரங்க இதெல்லாம் செய்துட்டு இருந்தாங்க. இப்ப என்ன செய்தாரு, பவுலுடைய சுவிசேஷத்தை கேட்கிறாங்க. இதை காட்டிலும் இது பெருசா இருக்குது, இதை காட்டிலும் இது மேலான இருக்கு, இதை காட்டிலும் இதெல்லவா எனக்கு வேணும் என்று சொன்னாங்க. இதெல்லாம் விட்டு விட்டு வச்சுறாங்க இயேசுவுக்கு பேச்சு. நல்ல ஒரு பாட்டு இருக்கு, ஒரு ஸ்டான்ஸா பாடிடலாமா? இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். சொல்லுமா? இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். எது நமக்கு தேவை, எது தேவை இல்லையா? நமக்கு எது தேவை? நம்ம படகு தேவையா, இல்ல வலை தேவையா? எல்லா முக்காடையும் வச்சிட்டு இருக்கனால்தான் இன்னைக்கு தேவனுடைய பிரசன்னத்தினால நம்ம எங்கேயோ எப்படியோ எவ்வளவோ ஆசீர்வாதமா எவ்வளவோ ஆத்மாக்களோட நம்ம இருக்க வேண்டிய நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? தனிமரமாக குச்சி போல வானத்துல மலை மேல இருக்கிற ஒரு குச்சி போல. வசனம் சொல்லுது, நீ ஒருத்தன் ஸ்ட்ராங்கா இருந்தா 1000 பேரை கொண்டாருங்க, நீ 2 பேர் ஸ்ட்ராங்கா இருந்தா 10,000 பேரை கொண்டாருங்க. ஆனா அதுக்கு திரும்ப மாறிப்பான்னு செய்வா, நீ ஒருவனை துரத்துறது அவங்களுக்கு ஈஸியா போகும். அல்லேலூயா. மலை மேல இருக்கிற ஒரு பட்டு போன குச்சியை போல இருக்கிறியா? ஏன்னா இதெல்லாம் விட்டு வருவதற்கு நமக்கு மனம் இல்லாதபடி இந்த முக்காடு நம்ம போத்தி கொண்டிருக்கிறதுனால தேவனுடைய மகிமை நம்ம என்ன செய்ய முடியல, பிரகாசிக்க முடியவே இல்லை. யோவான் 16:28 கூட ஒண்ணு வாசிங்க. யோவான் 16:28 சீக்கிரம். நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்து மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகிறேன். உலகத்தையே விட்டு போறேன். யார் சொல்ற? இயேசுவானவர் சொல்றாரு, பிதாவின் மகிமை எனக்கு வேணும், அதனால வச்சுறேன். இந்த உலகம், உலகத்து ஆசை, உலகத்து காரியங்கள் ஒண்ணுமே வேண்டாம், உலகத்தை விட்டே நான் போகிறேன்னு சொல்றாரு. இயேசுவானவர் நமக்கு ஒரு அடையாளப்படுத்துகிறதை அங்க நம்ம பார்க்கிறோம். அவன் மேல இருந்த முக்காடு என்ன செய்றாரு, அவர் எடுத்து விட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். என்ன செய்யணும்? இன்னைக்கு தேவனுடைய மகிமை நம்ம இருக்குன்னா, தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு இருக்குன்னா, தேவனுடைய பிள்ளைகளா நம்ம வாழணும்னா நம்மளை மூடிக்கொண்டிருக்கிற முக்காடுகளை என்ன செய்யணும்? நம்ம விட்டு எடுத்து போகணும். இந்த முக்காடு நம்மோட கூட இருந்தாலும் நிச்சயமா நம்மால பயன்படவே முடியாது. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நம்ம அவிச்சு போட்டுக்கிட்டு அது பயன்பெற முடியாத ஒரு காரியமாகத்தான் அது செயல்பட்டு கொண்டிருக்கும். அல்லேலூயா. ஒரு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இல்லையா? நிறைய முக்காடுகளை சொல்லி இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த முக்காடு அகற்றப்படணும். முக்காடு அகற்றப்படலன்னா என்னவா இருக்கும் சொல்லி ஒண்ணு கூட பார்க்கலாமா? நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன். உங்களுக்கு யோவான் சுவிசேஷம் அதனுடைய 11ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் எடுங்க. யோவான் 11ஆம் அதிகாரத்துல
அவனுடைய 43வது வசனத்தை வாசிக்கிறேன். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் சுற்றப்பட்டிருந்தது. முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. சொல்றார் பாருங்க, லாசரு என்கிற ஒரு அருமையான சகோதரர் இல்லையா, மரியாள் மார்த்தாளுடைய சகோதரர் ஒரு இறந்து போயிடுறாரு. இறந்து போனோம்னா அவர் தூக்கி கல்லறையெல்லாம் வச்சு கல்லறை கட்டி உள்ளுக்கு வச்சுட்டாங்க. ஆண்டவருக்கு நியூஸ் சொல்றாங்க. அவர் 4 நாள் கழிச்சு வராரு. வந்த உடனே அந்த லாசருவை பார்த்து சொல்ற, லாசருவை வெளியே வாங்குறாரு. லாசரு வெளியே வந்துட்டான். எப்படி இருக்கு அவனுக்குள்ள? என்ன இருக்கு இப்போ? உள்ளுக்கு என்ன இருக்குது? உள்ளுக்கு என்ன இருக்குது? வெளியே தான் கட்டு. உள்ளுக்கு என்ன இருக்குது? உள்ளுக்கு ஜீவன் இருக்கிறது. நம்ம தான் இப்படிதானே எழும்பி வர முடியும். நான் பிரேமமா படுத்துட்டு இருக்கா. ஆண்டவர் வெளியே வாங்குறாரு. அப்படியே வல்லமை உள்ளுக்கு போயிடுச்சு. ஓனர் வெளியே வாரான். எப்படி வர்றான்? எப்படி வர்றான்? ஜீவன் இருக்குது, உயிர் இருக்குது. ஆனா என்ன செய்ய முடியல? எதுவுமே செயல்பட முடியல. என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது, உயிர் இருக்குது, எல்லாம் இருக்கு, சரீரம் இருக்கு. ஆனா எதுவுமே அவனால என்ன செய்ய முடியல? செயல்படுத்த முடியல. ஏன் அப்படின்னா தலையில சுத்தி ஒரு கட்டு, கையும் காலையும் சுத்தி ஒரு கட்டு. இப்போ உயிரோடு இருந்து நான் கிறிஸ்துவனா இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லி திரிகிற கூட்டம் நம்ம தான். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? கிறிஸ்தவன் பேர் வச்சிருக்கோமா இல்லையா? வச்சிருக்கோமா இல்லையா? ஆனா என்ன செய்ய முடியல? என்ன செய்ய முடியல? நம்மளால கிரியை செய்யவே முடியல. ஏன் முடியல அப்படின்னா உன் கையும் காலையும் கட்டி வச்சிருக்கு, உன் தலையும் கட்டி சுத்தி வச்சிருக்கு, உன் மூஞ்சியும் கட்டி வச்சிருக்கு. அப்படின்னா எப்படி கிரியை செய்ய முடியும்? உயிர் இருக்குது, ஜீவன் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா என்ன செய்ய முடியல? என்னால் செயல்பட முடியாத ஒரு வாழ்க்கை. புரியுதா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? இன்னும் விளக்கணுமா? புரியுதா அவங்களுக்கு? நம்ம எப்படி இருக்கோம்? ஜானமா எப்படி இருக்கோம்? அப்படித்தானே இருக்கோம். அப்படித்தானே இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வரோம் இல்ல? கரெக்ட் 8 மணிக்கு ஓடிட ஆரம்பிச்சிட்டோம்ல. இனிமே பவர் தான். இது என்னது? பவர் தான். அல்லேலூயா. இனி விட மாட்டோம். இனி நாங்க பவர்ல நிப்போம். அல்லேலூயா. இனி எங்க கட்டுகளை உடைச்சி எரிச்சு நாங்க வெளியே வந்துட்டோம். அல்லேலூயா. பட்டுப்பூச்சி பார்த்துருக்கீங்களா? சின்ன புழுவா இருக்கும். அப்ப அதே நூலை சுத்தி என்ன செய்யும்? தன்னை சுத்தி ஒரு பெரிய கட்டை போட்டு. ஆனா அந்த கட்டு நிரந்தரமான கட்டுல என்ன செய்யும்? ஒரு நாள் கட்டை உடைத்து கொண்டு வெளியே வர எப்படி இருக்கும்? அருமையான ஒரு பட்டர்ஃபிளையா அது வெளியே வரத பார்க்க. அதுபோலதான் இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்றாரு? நம்ம உயிர் இருந்தும் நம்ம ஜீவன் இருந்தும் செயல்பட முடியாதபடி, ஒண்ணும் செய்ய முடியாதபடி நம்முடைய கட்டுகள், நம்முடைய முக்காடுகள் நம்மை அழிச்சு கொண்டிருக்கிறதுனால தேவனுடைய திட்டமோ சித்தமோ நம்ம செயல்பட முடியாதபடி இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதை ஒத்துக்கொள்ளதான் வேண்டுமே தவிர இல்லைன்னு சொல்வதற்கு யாருமே இல்லை. ஆமாவா இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உண்மைதானே? என்ன செயல்படுத்த நம்ம எப்படி இருப்போம்? இன்னைக்கு நம்ம பின்னால எப்படி ஒரு 10-20 ஆத்மா வந்திருக்காதா? 10 பைபிள் மார்க் கொடுத்தோமே, 5ஆவது வந்திருக்காதா? இல்ல 1ஆவது வந்திருக்காதா? 10 பேருக்கு சோகா பின்னாரு ஒருத்தனா வந்தான்ல, வந்தானா இல்லையா? அப்ப இந்த முக்காடு எங்க போயிருக்கு? இந்த முக்காடு எங்க இருக்கு? கொடுத்தவங்களுக்குள்ள எங்க இருக்கு? முக்காடு நமக்குள்ள இருக்கிறது. இந்த முக்காடு நீங்காதபடி அந்த பிரசன்னம், தேவனுடைய வார்த்தை அங்க போகல, தேவனுடைய வெளிச்சம் அங்க போகல. இதனால அந்த ஒண்ணு கூட வராதபடி அது இன்னைக்கு கிரியை செய்ய முடியும். நம்மளால என்ன செய்ய முடியல? செயல்பட முடியல. ஏன் அப்படின்னா எனக்குள்ள ஜீவன் இருக்கு, உயிர் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா என்னுடைய தலையில முக்காடு, என்னுடைய சரீரம் முழுவதும் முக்காடு, இந்த கட்டுகள், இந்த முக்காடு எனக்குள்ள இருக்கிறபடினால என்னால கிரியை செய்ய முடியல, செயல்பட முடியாத ஒரு நடைப்பணமாக நான் இருக்கிறேன். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இல்ல அப்படின்னா ஆண்டவர் சொல்ற, லாசருவே வெளியே வந்திருக்கார். நான் வெளியே வந்துட்டான். இப்ப எப்படி இருக்கான்? கட்டுகளோட இருக்கிறான் இல்லையா? இப்ப முதலாவது ஒரு கட்டு என்ன கட்டுன்னா நம்முடைய தலையில இருக்க கட்டு. இதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆமென். நீங்க ஆண்டவருடைய ஆவிக்குரிய பட்டயங்களை சொல்லுங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் தலையில என்ன இருக்குது? தலையில கட்டா இருக்கணும். தலைக்கு என்ன இருக்கணும்? தலை சீராவை தரித்துக் கொள்ளணும். ஏன்னா ராஜரீகத்தின் அடையாளம் தான் அந்த தலை சீரா.
ஒரு அதிபதியின் அடையாளம் தான் அந்த தலை சீரா. இது இல்லாதபடி சீலை போட்டு மூண்ட மூடிட்டு இருந்தீங்கன்னா நம்முடைய வெளிச்சம், தேவன் கொடுத்திருக்க அந்த வசனம், அந்த பிரகாசம் நம்ம விட்டு கடந்து போகாது. அல்லேலூயா. அர்த்தம் என்ன அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்து அழைத்திருப்பார் இல்லையா? நீங்க என்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களோ, என்னைக்கு இரட்சகராய் ஏற்றுக்கொண்டீங்களோ, அன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பார். அல்லேலூயா. இந்த தரிசனம் செயல்பட முடியாதபடி, இந்த தரிசனத்தின் வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்காதபடி, இந்த தரிசனத்துக்குள் மற்றவர்கள் வரக்கூடாதபடி, அந்த தரிசனம் செயல்பட முடியாதபடி ஒரு கட்டை. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு சொன்னார், குறித்த காலத்துக்கு தரிசனம். அல்லேலூயா. அந்த தரிசனம் ஒரு நாள் பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் வரும். ஆமென் சொல்லுங்க. கையவர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எனக்கு கொடுத்த தரிசனம், எனக்கு தேவன் கொடுத்த தரிசனம், அது நடந்தே தீரும். அல்லேலூயா. ஏன் நம்ம உயிரோடு இருக்கோம்? நான் ஒரு 7-8 தடவை ட்ரை பண்ணிட்டேங்க. உலகம் போதும், வேண்டாம் அப்படின்னு 7-8 தடவை ட்ரை பண்ணிட்டேன். செத்து போயிடலாம். காருக்குள்ள போயிருந்தாலும் கேஸ் எல்லாம் கட்டி லாரியில போயிடுச்சு. செத்து போயிடலாம், வேண்டாம். மனம் ரொம்ப சோர்ந்து போச்சு. மன பிரயாசம், வேண்டாம் வேண்டாம் இப்படி சொல்லி நிறைய தடவை ட்ரை பண்ண. லாரிக்கும் அப்படி கண்ணை மூடிட்டு கார் ஓடுவாங்க. கார் லாரி இங்க போகும், கார் அங்க போகும், இடிக்காது. என்னடா இது சோதனை, இடிக்கவும் மாட்டேங்குது. வாழ்க்கையில் நன்மையே இல்லை, தீமையா இருக்கு, இடிக்க மாட்டேங்குன்னா எனக்கு கொடுத்த ஒரு தரிசனம் வச்சிருக்காரு தேவன். என் மேல ஒரு தரிசனம். அது வரைக்கும் நீ எங்கேயும் போக முடியாது, நீ எங்கேயும் ஓட முடியாது. நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன், நீ வந்து ஆகணும். எங்க ஊரு நாகர்கோவில்லையா, என் சொந்த பந்தம்லாம் அங்கே இருக்கிறாங்க ஐயா, என் சொத்து சொன்னாலும் அங்கேயா. எதுக்கியா கோயம்புத்தூர் வந்தேன் எனக்கு தெரியாது. எதுக்கு நான் கோயம்புத்தூர் வந்தேன், எதுக்கு இந்த கணபதி வந்தேன், எதுக்கு இந்த ஊழியத்தை எனக்கு தெரியாது. ஆனா என்ன நடக்குது, எனக்குள்ள ஆண்டவர் கொடுத்த ஒரு தரிசனத்தின் வெளிப்பாடு செய்து என்னை உங்கள் மத்தியில் அன்னைக்கு ஒரு ஊழியக்காரனை வைத்து அநேகருக்கு பிரயோஜனப்படிபடியாக கர்த்தர் உயர்த்தி கொண்டிருக்கார். அல்லேலூயா. ஒரு நல்ல சமாச்சாரம் சொல்லட்டுமா? போன வாரம் நம்ம டயசிஸ் மீட்டிங் நடந்துச்சு. நான் போன ஐயா, இந்த பொறுப்புகள் இருந்தாலும் விட்டுருக்கேன். எனக்கு அடிக்கடி சுகவீனம் வருது, பலவீனம்லாம் வருது. அதனால ஏதோ பிஷப்பாக்கு நீங்க ரைட்டு விட்டுருங்க, செக்ரட்டரி எல்லாம் வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுயா. உங்க செக்ரட்டரிஷிப்பை உங்ககிட்ட நாங்க எடுத்து வேற ஆளுக்கு கொடுத்துருவாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி அப்படின்னு. ஆனா ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணாங்க, இங்க இருந்து கூடி இருந்தவங்களாம் சேர்த்து இவரை என்ன பண்ணணும்னா, இவர் அசோசியேட்டட் சேர்மனா இவர் தான் இருக்கணும் ஐயா. என்னவா இருக்கணும்? அசோசியேட்டட் சேர்மன் இவர் தான் இருக்கணும். இது ஏகமானதா பிடிச்சு நினைச்சிட்டாங்க, ஒரு பெரிய பதவி தூக்கி தலையில வச்சுட்டு. அல்லேலூயா. என்ன நடக்குது அப்படின்னா, நான் யோசனை பண்ணுவேன், ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னா, தேவன் எனக்குள்ள வைத்திருக்கிற ஒரு தரிசனம் நினைச்சது இன்னைக்கு கிரியை செய்ய ஆரம்பிக்குது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உங்க முக்காட நீங்க அகற்ற முயற்சி செய்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற தரிசனம் இந்நாள் வரைக்கும் கிரியை செய்ய முடியாதபடி உங்களை உலுக்கி கொண்டிருக்கிற, உங்களை அசைச்சு கொண்டிருக்கிற, ஆட்டி கொண்டிருக்க, உங்க கட்டி போட்டிருக்கிற எல்லா திரைச்சிலையும் பிரேத திரைச்சல முக்காடுக்கு என்ன பேருனா பிரேத சிலைகளை கர்த்தர் செய்வார், மாற்றி போடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவகுமாரன் செய்தாங்க, இதே மாதிரி தான் செய்தாங்க. தலையில ஒரு கட்டை போட்டாங்க, கையை காலெல்லாம் கட்டை போட்டு என்ன செய்தாங்க, ஒரு கல்லறைக்குள்ள கொண்டு வச்சாங்க. ஆனா 3ஆம் நாள் போய் பாக்குறாங்க, அந்த கல்லறை வெறுமையா இருக்குது. தலையில சுத்தி வச்ச சீலை அங்க இருக்கு, கையை கால கட்டி வச்சு காது பாதத்துல இருக்கு. ஆனா என்னத்தை காணோம், அந்த பிரேதத்தை காணோம். என்ன செய்தது, அது உயிர் பெற்றுச்சியா. கட்டுகள் உடைச்ச உடனே தேவன் நமக்கு என்ன செய்தார், ஒரு ஜீவனை கொடுக்கிறார், ஒரு உயிரை கொடுக்கிறார். இந்த கட்டுகள் இருந்து வெளிப்படும் முடியாத நமக்கு ஒரு மகிமையை கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த மாசத்தின் வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது, ஆனாலும் கர்த்தர் எனக்கு கேடகமாகும், என்னை மகிமைப்படுத்துகிறாகும், என் தலையை உயர்த்துகிறவருமாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா இந்த தரிசனம் அதுக்குள்ளதான் இருக்குது. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம், அந்த வெளிப்பாடு எங்க இருக்கு, அதுக்குள்ளதான் இருக்குது. அந்த வெளிப்பாடை சரியா உயர்ந்து சரியா பயன்படுத்தி, ஆனால் இந்த தரிசனத்தின் வெளிப்பாடு எங்கேயோ கொண்டு நிற்கும், எங்கேயோ கொண்டு நிற்கும். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. கொஞ்சம் ஆண்டவருக்குள்ளாங்க, கொஞ்சம் உங்க முக்காடெல்லாம் தூக்கி வெளியே வீசி பாருங்க, ஆண்டவர் உங்களை கொண்டு எங்க இருப்பார், கண்மலையின் மேல் கொண்டு நிறுத்துவார். அல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் நினைச்சுவார், உங்களை என்னை கொண்டு அவர் நிறுத்துவார். அல்லேலூயா. அப்ப தலையில நினைச்சு தரிசனம் முடிஞ்சு போச்சு.
இப்ப கைய கால கட்டுனா தரிசனம் இருக்கு, ஆனா என்ன செய்ய முடியல, அதை செயல்படுத்த முடியாதபடி என் கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருக்கு. இல்ல நல்லாதான் நினைக்க ஆட்டோட்டு போய் சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் உங்க கட்டுகள்லாம் உடையணும்ப்பா, நீங்க ரொம்ப கட்டுகள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் பரிசையே சதிசே சொல்லுவாங்க. உடனே ஆண்டவர் பார்த்து சொல்லுவாங்க, நாங்க யாருக்கும் அடிமை இல்ல, நாங்க வேசி பிள்ளைகள் இல்ல, ஒரு அப்பனுக்கு பிறந்தவங்க தான் நாங்கன்னு சொல்லி பரிசேயர் சதிசேயர் சொல்லுவாங்க. ஏன்னா நாங்க கட்டுல நாங்க அடிமை இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் சொன்னார், நீ இன்னும் அடிமையா இருக்கிறாய், ஹல்லேலூயா, நீ இன்னும் செயல்பட முடியாதபடி இருக்கிறாய், நீ வேத வார்த்தைகளின் வெளிச்சத்தில் நடப்பாயானால், உன்னுடைய தரிசனத்தை புரிந்து கொண்டு செயல்படுவாயானால் உன்னுடைய கட்டுகள் உன்னை விட்டு நீங்கும். ஹல்லேலூயா. அந்த கட்டுகள் உடையும் போது, இந்த சிந்தை போகும்போது, இந்த முக்காடு நம்ம விட்டு நீங்கும் போது தான் செய்ய முடியும், கர்த்தர் நமக்கு அந்த வெளிச்சத்தை கொடுப்பார். இந்த கட்டு முடியறதுக்கு முன்னால ஒரு 3-4 காரியம் அங்க நடக்குது. சீக்கிரமா சொன்ன வசனம் எடுக்க மாட்டா சொல்ற பாருங்க. ஆண்டவர் நினைச்சாரு, அந்த லாஸ்டர் அந்த பெத்தானியாவுக்கு வர்றாரு. வந்த உடனே யாரை மீட் பண்றாரு, மார்த்தால மீட் பண்றாரு. மார்த்தால மீட் பண்ணோன்னா மார்த்தால் போய் அவர்கிட்ட சொல்லி புலம்புற, ஆண்டவரே நீங்க எவ்வளவு நேசிச்சீங்கப்பா, நீங்க இன்னைக்கு இல்லாததுனாலே என் சகோதரன் செத்து போயிட்டானே, அல்லேலூயா. நீங்க இல்லாததுனால என் சகோதரன் செய்து மாட்டான், நீங்க இல்லாததுனால என் சகோதரன் செத்து போயிட்டான், நீங்க இல்லாததுனால என் வாழ்க்கை செத்து போயிடுச்சு, அல்லேலூயா. சொல்றோமா இல்லையா? அதாவது வாங்கப்பா வாங்கப்பா நம்ம கிட்ட தான் இருக்கிறாங்க. நம்ம அறிக்கை என்ன செய்யணும், கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், அல்லேலூயா, கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். இதை உறுதி பண்ணும் போது அவர் நமக்குள்ள இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நமக்குள்ள அவர் இருக்கிறார், அல்லேலூயா. மரியாதை போல நினைச்சு கூடாது, முகத்துக்கு மூடி போடக்கூடாது, இருதயத்துக்கு முக்காடு போடக்கூடாது. அதான் என்ன சொல்ற, ஆண்டவரே நீர் இருந்திருந்தீரானா, நீ இங்க இருந்திருந்தீரானா என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான். முதலாவது முக்காடு என்ன சொல்றாரு, நீ இருந்திருந்தீர்னா மரிச்சிருக்க மாட்டான். என்ன சொல்றாரு, நான் அவனை உயிரோடு எழுப்பேன், நீ அவனை காண்பாய் என்று சொல்லும் போது அங்க ஒரு முக்காடு போடுற. என்ன முக்காடு போடுற, என்ன முக்காடு போடுற, ஆமாண்டவரே உயிர்த்தெழுதல் நாட்களில நான் என் சகோதரனை பரலோகத்துல பார்ப்பேன். முக்காடு எப்படி இருக்கு, முக்காடு எப்படி இருக்கு, இரும்புல இருக்கா, வைரத்துல இருக்கா, தங்கத்துல இருக்கா, பயங்கரமான முக்காடு. அவர் சொல்றாரு, எப்பா நான் அவன் உயிரோடு எழுப்ப போறேன், அவன் உன் கையில இன்னைக்கு உயிரோடு தர போறேங்கிறாரு. இவன் என்ன சொல்றாரு, ஒரு முக்காட போட்டு, ஆமாண்டவரே உண்மைதான், நீ மகிமையில உயிர்த்தெழுதனால என்ன சகோதரன் நாங்க பார்ப்பேன், அல்லேலூயா. அப்படின்னா அவளுக்கு என்ன நம்பிக்கை இல்லை, அவர் உயிரோடு எழுப்புவார், என்னுடைய சகோதரனை இன்றைக்கு நான் காண்பேன் என்கிற நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. நமக்கும் அதே போலதான் நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. இப்படி எல்லாம் இருந்திருந்தா அப்படி இருப்போமா, இப்படி இருப்போமா, எப்படி இருப்போம்? தேவனுக்குள் மனமகிழ்ச்சியா இன்றைக்கு கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்கிற ஒரு பெரிய வெளிச்சமாய், ஒரு தீவட்டியாய், ஒரு சூரியனை போல, ஒரு சந்திரனை போல வெளி வீசியமா வீசி இருப்போமே, இல்லாம இருக்குமா? சொல்லுங்க சொல்லுங்க. கடைசி நாட்கள், இனி நாட்கள் போகாது. இன்னும் உலகம் மனுஷன் போயிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக தேவனுடைய வருகையில் நம்ம போக முடியாது. மோசே முக்காட போட்டு அந்த 40 லட்சம் மக்களையும் வனாந்தரத்தை அழிய பண்ணுவதற்கு அவன் முக்காட விலகி, இதுதான் வெளிச்சம், இதை பாரு, இதுதான் மகிமை, இதை பார், இதுதான் வல்லமை, இதை பார், இதை நீயும் தரித்துக் கொள்வாயனால் இன்பக்கானானுக்குள் மகிழ்ச்சியா நீ போய் சேர முடியும். இது உனக்கு கிடைக்கலன்னா இன்பக்கானானுக்குள்ள நீ சேர முடியாது என்பதை மோசே தம்பி முக்காடை எடுத்து போட்டு ஜனங்களுக்குள் சொல்லி இருந்தா அத்தனை ஜனங்களும் கானானுக்குள்ளாக பிரவேசிச்சிருப்பாங்க. ஆமா இல்லையா? ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த முக்காடை போட்டு என்ன சொல்றோம், என் சகோதரன் நீங்க இருந்திருந்தீங்கன்னா அவன் செத்திருக்க மாட்டாங்க. எங்க பண்ணாரு அவரு, அவர் எங்க பண்ணார், நமக்குள்ளதான் அவர் இருக்கிறார். இந்த உணர்வு நமக்கு. ரெண்டாவது சொல்றாரு, உயிர்த்தெழுதினால நான் காண்பேன், உயிரோடு இங்க உலகத்துல வர்றதுக்கு மாற்று, செத்து போனா உயிரோடு வருவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி இருக்கிறா. அது சாப்டர் சொல்றேன் இல்லையா? நீங்க நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்முடைய வாழ்க்கை எப்படி, நல்லா கொஞ்சம் கவனிங்க பிளீஸ் இல்லையா? எல்லாம் விட்டுருங்க, உலகம் மாம்செல்லாம் விட்டுருங்க. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை காக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். என்னைக்கு நீ ஞான ஸ்நானம் எடுத்து கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணியோ அன்னைக்கே கர்த்தருடைய ஆவியானவர் மேல வந்துட்டார். இதை நினைச்சுக்கணும். ஆண்டவரே நீங்க இல்லையே இல்லையேன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்.
நம்முடைய பாதைகள் சரியில்லாதபடி நம்ம தரிசனத்துக்கு விரோதமாய் செயல்படும் போது கர்த்தர் என்ன செய்வார்? தரிசனத்தை உணர்த்தி கொடுப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம முக்காடெல்லாம் மாட்டி போடுவோமா? எல்லாம் முக்காடு மாற்றுவோம். குடத்தை வச்சுட்டு என்ன செய்தாங்க? கொட்டது வேண்டாம், தண்ணியும் வேண்டாம், இந்த ரட்சிப்பு எனக்கு போதும், இந்த மகிமை எனக்கு போதும் சொல்லி என்ன செய்தாங்க? அந்த சகோதரி உள்ளுக்கு கிராமம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினார் இல்லையா? பேதர் என்ன செய்தாரு? படகும் வேண்டாம், வலையும் வேண்டாம், ஆண்டவருக்கு பின்னால போற சொல்லி பெரிய சபையை கட்டி அநேகரை ரட்சிப்புக்கு வழி நடத்தினார் இல்லையா? அப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிறைய காரியம். மத்த என்ன செய்யறாரு? பெரிய பதவி வேண்டாம், ஆண்டவருக்கு பின்னால போற சொல்லி ஓடுனாங்க. எல்லாரும் ஓடுனவங்க எல்லாம் தோத்தாங்களா? யாராவது தோத்து போனாங்களா? ஏன் நம்ம மாத்திரம் ஓட மாட்டேங்கிறோம்? நம்ம மாத்திரம் ஏன் ஓட மாட்டேங்கிறோம்? நல்ல கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஏன் ஓட மாட்டேங்கிறோம்? நம்ம ஓடணும். ஆண்டவருக்காக ஓடத்தான் கர்த்தர் நமக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். நமக்குள்ள இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் பெரியவர். அல்லேலூயா. புரிஞ்சுப்பீங்க நினைக்கிற ஆவியான நல்ல வெளிப்பாடுகளை இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கார். அப்ப எல்லா எளிமையில் இருப்போமா? எல்லா எளிமையில் இருப்போமா?